புதிதா வந்துடக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தங்களுடைய சின்னங்களை தாங்களே தேர்ந்தெடுக்கிறது அப்படின்றது சாத்தியம் இல்லாதது. தேர்தல் ஆணையம் அதுக்கான நடைமுறைகள் நிறைய வச்சிருக்காங்க. ஒரு அரசியல் கட்சி புதிதா தொடங்குறாங்க அப்படின்னா அந்த கட்சி விருப்பப்பட்ட சின்னத்தை கொடுக்க மாட்டாங்க. தேர்தல் ஆணையமே ஒரு ஃப்ரீ சிம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ் வச்சிருப்பாங்க. தற்போது தேர்தல் ஆணையத்துல கிட்டத்தட்ட ஒரு 160 ஃப்ரீ சிம்பிள்ஸ் இருக்கிறதா தகவல்கள் இருக்கு. 160 ஃப்ரீ சிம்பிள்ஸ்ல ஒரு சின்னத்தை தான் தேர்தல் ஆணையம் கிட்ட இருந்து ஒரு புதிய கட்சி வாங்க முடியும். அதாவது கிட்டத்தட்ட அதுல என்னுடைய அனுமானத்தின்படி ஒரு 100 சின்னங்கள் பயன்படுத்துறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். தேர்தலில் ரொம்ப பெரிய மேஜர் ரோல் பிளே பண்ணக்கூடியது சின்னம் தான். அந்த சின்னத்தை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா மக்களை கவரக்கூடிய வகையில ஒரு சின்னம் இருக்கணும். அப்ப தேர்தல் ஆணையம் கொடுக்கக்கூடிய ஃப்ரீ சிம்பிள்ஸ் மக்களை அட்ராக்ட் பண்ணக்கூடிய வகையில ரொம்ப ஆர்ட் ஒர்க் எல்லாம் பண்ணி டிசைன் பண்ணி கலரிங் எல்லாம் இருக்கு. சில விஷயங்கள்லாம் பார்த்தோம்னா அதுல பயன்படுத்த முடியாத அளவுக்கு தான் இருக்கும். ஆனா அந்த மாதிரி ஒரு சிம்பிளை சூஸ் பண்ணி அப்பதான் ஒரு புதிய கட்சி எலெக்ஷன் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஃபேஸ் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறினாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சின்னம் வச்சுக்கலாம்.